அப்படிதான் அதை எடுத்துக்கணும். நல்ல கவனிங்க. இங்க வந்து இவர் கையில் கொடுக்குறீங்க, அங்க வந்து யார் வாங்கிட்டு இருக்கிறா? இவருக்கு பின்னாலே ஒருவர் நின்று கொண்டு அதை வாங்கி கொண்டிருக்கிறார். அவர் வந்து இங்க வந்து உங்கள்கிட்ட வாங்க முடியாது. ஆகவே இங்க வாங்க சொல்றாரு. இங்க வாங்க, இங்க அவர்கிட்ட கொண்டு வந்து கொடுக்கும்போது, இங்க கொண்டு வந்து மனிதர்கிட்ட சமர்ப்பிக்கும் போது நீங்க ஒரு மனுஷனை பார்க்க கூடாது. இருக்கீங்களா? இருக்கீங்களா? எத்தனை பேர் இருக்கிறீங்க? மனுஷரை பார்க்க கூடாது. இதுதான் பாருங்க, இதெல்லாம் சில நிறைய நேரத்தில் பிரசங்கியார்களுக்கு சில நேரத்தில் விளங்காமல் போச்சு பாருங்க. அதனால தான் பிரச்சனையே வருது. ஒரு பிரசங்கியார்கிட்ட சொன்னார், நல்லா ஞாபகம் இருக்கு, பிரதர் நல்லா இருந்தா ஜனங்க ஒன்றும் கொடுக்க மாட்டாங்க பிரதர். ஏன்னா அவங்க வந்து இவரை பார்க்குறாங்களாம் எப்படி இருக்கிறாருன்னு. இவர் கொஞ்சம் பஞ்சத்தில் அடிபட்டு ஒரு போகிற இருந்தா பாவம், அவர் பிரசங்கியார் பஞ்சத்தில் அடிபட்டு இருக்கிறார், இவர் கொஞ்சம் கொடுப்போன்னு கொடுப்பான். அவருடைய ஃபிலாசபி பாருங்கள் எப்படி இருக்குது. எனக்கு ரொம்ப வருத்தமாக இருந்துச்சு அவர் சொன்னதை கேட்டு. ஏன்னா ஊழியக்காரர் எப்படி இருக்கிறாரு, கொடுக்க மாட்டாங்க பிரதர் அப்படிங்கிறார். ஏன்னு சொன்னால் அவங்கள இம்ப்ரெஸ் பண்ண பார்க்குறாரு. அவங்க முன்னால் இவர் வந்து ஒரு பரிதாபத்தை சம்பாதிக்க பார்க்குறாரு. ஏன்னு சொன்னால் இவருக்கு இது விளங்கலை. என்ன விளங்கலை? இவர் நினச்சிட்டு இருக்கிறாரு ஜனங்களுக்கு ஒருவேளை போதிக்கிறதே அப்படி தான் போதிச்சிருப்பாங்க. எனக்கு இந்த தேவை அந்த தேவை, எனக்கு இது தேவைப்படுது, எங்கள் வீட்டில் பால் இல்லையாகும், எங்கள் வீட்டில் அரிசி இல்லையாகும், எங்கள் வீட்டில் ஏதாவது சொல்லி இப்படி இப்படி போதிச்சு பழக்கமாயிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். அதனால் அவர் அந்த விதத்தில் அதை பார்க்குறாரு பாருங்க. அப்போ ஜனங்க வந்து நல்லா இருக்காருன்னு நினச்சா கொடுக்க மாட்டாங்க அப்படிங்கிறது தான் அவருடைய எண்ணம். நான் அப்படிலாம் போதிக்கிறதே கிடையாது. எங்கள் வீட்டில் பால் இருக்குது, அரிசியும் இருக்குது, பருப்பும் இருக்குது, எல்லாம் இருக்குது, கொஞ்சம் அளவுக்கு மீறியே இருக்குது அதே மாதிரி. ஆனால் அதெல்லாம் சொல்கிறதே கிடையாது, இல்லைனாலும் சொல்ல மாட்டேன். ஏன்னா அது ஒரு பிரின்சிபல். ஏன்னு சொன்னால் நல்ல கவனிங்க, இங்கே கொடுக்கிறவர்கள் வந்து ஒருவேளை மனுஷன்கிட்ட கொடுக்கலாம், ஆனால் வாங்கி கொள்ளுகிற ஆளுக்கு பின்னாலே இன்னொருவர் நின்று அதை வாங்கி பெற்றுக்கொள்ளுகிறாராம். அப்போ நான் சொல்கிறேன், என்ன போல ஒரு பிரசங்கியாருக்கு பின்னாலே இயேசு நிற்கிறார். அப்போ தசம பாகத்தை ஒரு மனுஷன்கிட்ட கொடுக்கல, யார்கிட்ட கொடுக்குறீங்க? அவர்கிட்ட கொடுக்குறீங்க. அவர் ரொம்ப நல்லா இருக்கிறார், எந்த பஞ்சத்திலையும் அடிப்படை. அப்போ மனிதர்கள்ட்ட கொடுக்குறீங்க, மனிதர்கள் அதை பெற்றுக்கொள்கிறார்கள். மரிக்கிற மனுஷர்கிட்ட கொடுக்குறீங்க இங்கே, ஆனால் அந்த மனுஷனை பார்க்காதீங்க, அந்த மனுஷனை ஜட்ஜ் பண்ணி கொடுக்காதீங்க. அந்த மனுஷன் அவருக்கு இருக்குதா இல்லையா, அவருக்கு இது கொஞ்சமா நிறையவா, இது எப்படி, இது இவர் கொடுக்கலாமா, அப்படி இல்லை. இது நான் கர்த்தருக்கு கொடுக்கிறேன். கர்த்தர் வந்து இந்த மனுஷனுக்கு பின்னாலே பிழைத்திருக்கிறவன் என்று எழுதியிருக்கிறது. அவர் உயிரோடு எழுந்தவர், என்றென்றைக்கும் சாகாதவர், நித்திய நித்தியமாக வாழுகிறவர். அந்த கர்த்தர் இந்த பிரசங்கியாருக்கு பின்னாலே நின்று அதை வாங்கி கொள்கிறார். ஹலோ, இருக்கீங்களா? அப்ப அவர் வாங்கி கொள்கிறார் சொன்னா ஆசீர்வாதம் எங்க இருந்து வருது? ரியலா யார் வாங்கி கொள்கிறாரோ அவரிடத்திலிருந்து ஆசீர்வாதம் வருகிறது. அந்த பெரியவரிடத்திலிருந்து அவர் வாங்கி கொள்கிறார், அவரிடத்தில் கொடுக்கிறீர்கள். அதனால தான் நான் சொல்றது, பாஸ்டர்கள்லாம் பிரசங்கம் பண்ணும்போது கூட சொல்றது, நீங்க அதெல்லாம் ஒன்றும் பண்ண வேண்டியதில்லை, நீங்க யாருன்னு ஒன்றும் சொல்லிக்க வேண்டியதில்லை. ஜனங்களுக்கு உங்களுக்கு என்ன தேவைன்னு அதெல்லாம் ஒன்றும் சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. உங்கள் தேவையின் அடிப்படையில் அவங்க ஒன்றும் தர வேண்டியது கிடையாது. உங்களுக்கு இது போதுமா, இது கொஞ்சமா, நிறையவெல்லாம் பார்த்து அவங்களுக்கு தர வேண்டியது கிடையாது. உங்கள் கர்த்தருக்கு கொடுக்க கற்றுக் கொடுங்க. கர்த்தர் வாங்கி கொள்கிறார். கர்த்தருக்கு நான் செலுத்துகிறேன், கர்த்தருக்கு நான் மரியாதை செலுத்துகிறேன், கர்த்தருக்கு கனத்தை பண்ணுகிறேன், கர்த்தரை நான் கனம் பண்ணுகிறேன். பிரசங்கியாரை பார்க்கறது இல்லை, கர்த்தரை நான் கனம் பண்ணுகிறேன், கர்த்தருக்கு நான் கொடுக்க வேண்டியதை கொடுக்கிறேன், கர்த்தருக்கு கனம், கர்த்தருக்கு மரியாதை, கர்த்தருக்கு நான் செய்கிறேன்னு சொல்லி செய்யும் போது அவர் தான் அதை பெற்றுக்கொள்கிறார். இந்த பூமியில மரிக்கிற ஆசாரிகள் பெற்றுக்கொள்கிறார்கள், அங்கேயோ அவர் பிழைத்திருக்கிறவர் என்று எழுதியிருக்குதா, அவர் என்றென்றைக்கும் வாழுகிறவர், அவர் வாங்கி கொள்கிறார். ஆசீர்வாதம் எங்கேருந்து வருதுங்க? அவரிடத்தில். அப்போ ஒவ்வொரு தடவையும் தசம் பார்த்து கொண்டு வந்து கொடுக்கும்போது நீங்கள் ஞாபகம் வைத்துக் கொள்ள வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். ஒவ்வொரு தடவை கொடுக்கும்போது ஒரு மனுஷனை பார்க்கக்கூடாது, எந்த மனுஷனையும் சரி பார்க்கக்கூடாது. யாரை பார்க்கணும்? கொஞ்ச நேரம் கண்களை மூடி இயேசுவை தியானியுங்கள். இயேசுவே இதை பெற்றுக்கொள்கிறார், இயேசுவனிடத்தில் இதை சமர்ப்பிக்கிறீர்கள். பிரதான ஆசாரியனாக இருக்கிற அவர், ஆசீர்வதிக்கக்கூடிய அவர், எல்லா ஆசீர்வாதங்களும் மீது வருஷிக்க பண்ணுவேன்னு சொல்லி இருக்கிறார். அவரே இதை பெற்றுக்கொள்கிறார். இங்கே ஒருவேளை மன்னிக்கிற மனுஷருடைய கையில் அதை கொடுக்கலாம், ஆனால் அதை பெற்றுக்கொள்கிறவர் யார்? அவர். அப்போ மனுஷருடைய கையில் கொடுக்கும்போது கூட எப்படி கொடுங்க? இயேசுவே உம்முடைய கையில் நான் அதை கொடுக்குறேன், உம்முடைய ஆசீர்வாதத்தினால் என்னை நீர் ஆசீர்வதிக்கிறபடி ஆளுமுக்கு ஸ்தோத்திரம், அப்படி கொடுங்க. அதில் தான் மெய்யான ஆசீர்வாதம் இருக்கிறது. அதில் எந்த விதமான பிரச்சனை ஏற்படுறதுக்கு வாய்ப்பே கிடையாது. எத்தனை பேர் இருக்கிறீங்க? விளங்குதா? சரி.
ஐந்தாவது காரியம், ஆபிரகாம் தசமபாகத்தை கொடுக்கிறது மூலமாக தன்னுடைய விசுவாசத்தை அவன் என்ன பண்ணுகிறான், அங்கே பயிற்சி வைக்கிறான். இதில் 9-10 வசனங்களை பார்ப்போம். அன்றி மெல்கிசேதேக்கு ஆபிரகாமுக்கு எதிர்கொண்டு போன போது லேவியனானவன் தன் தகப்பனுடைய அறையில் இருந்தபடியால் தசமபாகம் வாங்குகிற அவனும் ஆபிரகாமின் மூலமாய் தசமபாகம் கொடுத்தான் என்று சொல்லலாம். அதாவது மெல்கிசேதேக்கு ஆபிரகாமுக்கு எதிர்கொண்டு போன போது அந்த சம்பவம் வாஸ்தவம் இல்லையா? 14ஆம் அதிகாரத்தில் ஆபிரகாம் அந்த வெள்ளி பொண்ணு எல்லாத்தையும் கொண்டாந்து ரிட்ரீவ் பண்ணிக்கிட்டு இழந்து போனதையெல்லாம் சோதோம் மக்களுடைய சொத்துக்களை எல்லாம் ரிட்ரீவ் பண்ணி கொண்டு முன்னால் குவித்து வைத்திருக்கிறார். மெல்கிசேதேக்கு ஆபிரகாமை எதிர்கொண்டு போகிறார். லேவியனானவன் தன் தகப்பனுடைய அறையில் இருந்தபடியால், லேவியனானவன்னா தசமபாகம் வாங்குகிற அந்த ஆசாரியர்கள், லேவி வம்சத்திலிருந்து வருகிறவர்கள், அவரெல்லாம் அப்போ எங்கே இருந்தாங்களாம்? அவங்களாம் இன்னும் பிறக்கலை, தகப்பனுடைய அறையில் இருந்தார்களாம். அவனுடைய பூசமில் இருந்திருக்கிறாங்க, அவனுடைய அறையில் இருந்திருக்கிறாங்க. அறையில் இருந்தபடியால் அவனுக்குள்ளே இருந்தாங்க, ஆபிரகாமுக்குள்ளே, இன்னும் வெளியே வரல. அவங்களாம் பின்னால் வந்த வம்சங்கள், அவங்கெல்லாம் லேவியரெல்லாம், அவங்க தான் ஆசாரியராகி தசமபாகத்தை பெற்றுவாங்க. அவர்கள் அறையில் இருந்தபடியால் தசமபாகம் வாங்குகிற அவனும் ஆபிரகாமின் மூலமாய் தசமபாகம் கொடுத்தான் என்று சொல்லலாம். ஒரு அற்புதமான ஒரு காரியத்தை நான் சொல்ல போகிறேன். ஒரு வேளை அநேகருக்கு இதை யோசித்து கூட பார்க்காம இருந்திருக்கலாம். நான் சொல்லுகிறேன், இஸ்ரவேல் மக்கள் ஒரு பெரிய ஆசீர்வாதத்தோடு வாழுகிறதுக்கு ஒரு காரணம் என்னன்னு சொன்னால், ஆபிரகாமே அந்த ஆசீர்வாதத்துக்கு விதையை விதைச்சிட்டாரு. எப்படின்னு சொன்னால், அவர் அன்றைக்கு தசமபாகம் கொடுத்தார் இல்லையா, இயேசு விட்ட மெல்கிசேதேக்கு வடிவிலே தோன்றின அந்த இயேசுவினிடத்தில் அவர் தசமபாகத்தை கொடுக்கும்போது லேவி மாத்திரமல்ல, எல்லாருமே இஸ்ரவேல் வம்சத்தார் அனைவருமே அவனுடைய அறையிலே இருந்தார்கள். அன்றைக்கு அவர்கள் எல்லாருமே கொடுத்த தசமபாகம் போல. அதனால தான் பிற்காலங்களிலே வம்சமாக அவர்களுக்கு தலைமுறையாக அவர்களுக்கு ஆசீர்வாதம் பெருக்கெடுத்து வந்து கொண்டே இருக்கிறது. அப்போ ஒன்றை யோசித்து பார்க்க வேணும். நாம் தசமபாகம் கொடுக்கும்போது நம்முடைய சந்ததியாருக்கு ஆசீர்வாதத்துக்கு பெருக்கத்துக்கான விதையை நாம் இன்றைக்கு விதைக்கிறோம். இதெல்லாம் அற்புதமான காரியங்கள் பாருங்க. உங்களுடைய பிள்ளைகள் நன்றாக இருக்கும்படியாக, உங்களுடைய சந்ததி நன்றாக இருக்கும்படியாக, அவங்க பிறக்கிறாங்க, வளர்றாங்க, அவங்களுக்கு ஒன்றும் தெரியாதுங்க. அவங்க வளர்ந்து சம்பாதிச்சு வரும்போது அவங்களுக்கு தசமபாகத்தை பற்றி கற்றுக் கொடுங்க, அவங்க கொடுப்பாங்க. ஆனால் பிறந்த உடனே அவங்களுக்கு ஆசீர்வாதம் தேவை, பிறந்த உடனே அவங்களுக்கு கடவுளுடைய கிருபை தேவை, கடவுளுடைய வல்லமை தேவை, பாதுகாப்பு தேவை, சுகம் தேவை, ஆரோக்கியம் தேவை, பலன் தேவை, எல்லாம் தேவை அவர்களுக்கு. அந்த ஆசீர்வாதம் எப்படி வருகிறது? நீங்கள் அவர்களுக்கு வர வேண்டிய ஆசீர்வாதத்துக்கான விதையை உங்களுடைய தசமபாகத்தின் மூலமாய் விதைக்கிறீர்களாம். உங்களுடைய விசுவாசத்தின் மூலமாக, உங்களுக்கு கர்த்தரோடு இருக்கிற அந்த உறவின் மூலமாக, நீங்கள் விசுவாசத்தை காண்பிப்பதன் மூலமாக, நீங்கள் கொடுத்ததன் விளைவாக, you have sowed the seeds for your future generations, for generations to come. அவர்கள் கொடுத்து அவங்களுக்கு பின்னால அதன் மூலமா பெருக்கம் உண்டாகிறதுக்கு முன்னாடியே அவங்களுக்கு பெருக்கம் உண்டாகி கொண்டு இருக்கும். இருக்கீங்களா? இப்போ இஸ்ரவேல் வம்சத்தார் பிறக்கும் போதே பணக்காரராக பிறகுறாங்க. பிறக்கும் போதே அவர்களுக்கு பெருக்கம், எல்லாத்தையும் உடையவர்களாக அவர்கள் பிறக்கிறார்கள். ஏன்னு சொன்னீங்கன்னா, அவங்க தகப்பனாகிய ஆபிரகாம் எத்தனையோ நூற்றாண்டுகளுக்கு முன்பதாக அவனுக்குள்ளே இந்த இஸ்ரவேல் வம்சத்தை அவன் வைத்திருந்தான். அவனுடைய அறையிலே இவர்கள் இருந்தார்கள். அவன் தசமபாகம் கொடுத்ததன் மூலமாக இவர்கள் எல்லாரும் இன்றைக்கு ஆசீர்வாதத்தை பெற்றார்கள். ஒவ்வொரு வீட்டுக்கும் அப்படி ஆபிரகாமை போல ஒரு பெரிய மனுஷன் இருக்க வேண்டும். உங்களுடைய சந்ததியாருக்கு நீங்கள் ஆசீர்வாதத்தை விட்டு செல்ல விரும்புகிறீர்களா? சந்ததியாய் நன்றாக இருக்க வேண்டும் என்று விரும்புகிறீர்களா? இதை செய்யுங்க. சந்ததியாய் அவர்கள் ஆசீர்வாதமாக இருப்பார்கள். இதை உங்கள் பிள்ளைகளும் கற்றுக்கொள்வார்கள். இப்படி தான் 1000 தலைமுறை வரைக்கும் தேவனுடைய பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதம் உண்டாயிருக்கிறது. கர்த்தர் சொல்லிட்டாரு ஆசீர்வதிப்பேன்னு சொல்லி. ஆனால் நம்முடைய விசுவாசம் அங்கே ரொம்ப அவசியமாக இருக்கிறது. எத்தனை பேர் இருக்கிறீங்க? விசுவாசம் ரொம்பவும் அவசியமாக இருக்குது. அடுத்த பாயிண்ட், இதெல்லாம் எப்போ நடந்தது? சிலர் சொல்லுகிறார்கள் இந்த தசமபாகம் எல்லாம் நியாயப்பிரமாணத்தின் கீழ் வந்தது. நியாயப்பிரமாணம் எப்போ வந்தது? யோவான் 1:17 வாஸ்து பார்த்தீங்கன்னு சொன்னால், நியாயப்பிரமாணம் மோசையினால் வந்தது, கிருபை எதனால்? இயேசுவின் மூலமாய் வந்ததுன்னு எழுதப்பட்டிருக்கு. அப்போ நியாயப்பிரமாணம் 10 கற்பனை இல்லையா, அது மோசையின் மூலமாக வந்தது. அந்த மோசையின் காலத்தில் தான் தசமபாகம் உண்டாயிட்டுன்னு நிறைய பேர் சொல்கிறாங்க. இதெல்லாம் லா, அண்டர் த லா. அப்போ நியாயப்பிரமாணம் உண்டானது போல் அது முடிவும் அடைஞ்சிருச்சு. எப்படி மோசையினால் நியாயப்பிரமாணம் வந்ததுன்னு சொல்லுதோ, அதே போல் ரோமர் 10ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் கிறிஸ்துவே நியாயப்பிரமாணத்துக்கு முடிவாய்
இருக்கிறார்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்போ நியாயப்பிரமாணம் ஒரு காலத்தில் துவங்குச்சு. எப்போ துவங்குச்சு? என்றைக்கு 10 கற்பனை கொடுக்கப்பட்டதோ அன்றைக்கு த ஈரா ஆஃப் த லா, த பீரியட் ஆஃப் த லா, அந்த நியாயப்பிரமாணத்தின் யுகம் அங்கே தொடங்கினது. எங்கே அந்த யுகம் முடிகிறது? இயேசுவோடது முடிகிறது. அப்போ நம்மலாம் அந்த நியாயப்பிரமாணத்தின் கீழே இல்லை என்று வேதம் போதிக்கிறது. அப்போ என்ன சொல்கிறாங்க இவங்க? அது நியாயப்பிரமாணத்தின் கீழே இருந்த ஒரு காரியம் தசமபாகம் என்பது. அது இயேசுவோட முடிந்து விட்டது. we are not obligated. நாம் இந்த நியாயப்பிரமாணத்தின் கீழ் உண்டாயிருக்கிற தசமபாகத்தை நான் கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. நிறைய பேர் போதித்து கொண்டிருக்கிறார்கள். நான் சொல்லுகிறேன், நியாயப்பிரமாணம் வருவதற்கு கிட்டத்தட்ட 400 வருஷங்களுக்கு முன்னதாகவே ஆபிரகாம் தேவனோடு உடன்படிக்கை பண்ணின மனுஷனாக இருந்தான். அவன் அவன் பேரில் கூறப்பட்ட ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளும்படியாக, தன்னுடைய விசுவாசத்தை வெளிப்படுத்தும்படியாக, நியாயப்பிரமாணம் உண்டாகிறதுக்கு முன்பாக, மோசே பிறக்கிறதுக்கு முன்பதாக, அந்த சந்ததியை உருவாகிறதுக்கு முன்பாக எல்லாரும் அறையில் இருந்த போவதே தசம பாகம் கொடுத்தான். தசம பாகம் அங்கிருந்தே வருதுங்க. ஹலோ, அது ஒரு பிரின்சிபல். எங்க இருந்தது? ஆபிரகாம்லேருந்து வருது. ஆபிரகாம் நியாயப்பிரமாணத்துக்கு உட்பட்டவன் கிடையாது. வாசித்து பாருங்க, ரோமர் 4ஆம் அதிகாரத்தில் வாசித்து பாருங்க. ஆபிரகாம் எதனாலே நீதிமானாக்கப்பட்டான்? நியாயப்பிரமாணத்தினாலேயோ இருக்க முடியாது. ஏன்னா அவன் இருந்த காலத்தில் நியாயப்பிரமாணமே இல்லையே, 10 கற்பனைலாம் கிடையாது. அதன் மூலமாக அவன் நீதிமான் ஆக்கப்பட்டிருக்க முடியாது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ அவன் நியாயப்பிரமாணத்தின் கீழே வாழலை. ஆனால் தசமபாகத்தை கொடுத்தான். நியாயப்பிரமாணம் வர்றதுக்கு 400 வருஷத்துக்கு முன்னாலே அதை கொடுக்க ஆரம்பித்தான். அப்போ நியாயப்பிரமாணம் என்பது, நான் சொல்லுகிறேன், இன்னும் கேட்டால் வெறும் ஆபிரகாமோட ஆரம்பிக்கல, ஆதியிலிருந்து ஆரம்பித்தது. ஆதியில் எங்கேயே ஆரம்பிச்சுன்னு சொல்லலாம். அந்த பிரின்சிபல் பார்க்கலாம். ஆதியிலேயே தேவன் அந்த ஆதாமி ஏவாளை அந்த தோட்டத்தில் வைத்த போது அவர் சொன்னார், இந்த மரத்தின் கனியை மட்டும் நீ புசிக்காமல் இருன்னு சொன்னார். அதுதான் தசமபாகம் பிரின்சிபல். அதுதான். அது எதுக்கு அங்கே வச்சார்? அந்த மரத்தின் கனியில் ஏதாவது இருந்ததா? இதில் கொஞ்சம் ஏதாவது சேர்த்துட்டாங்களா? அந்த அப்படி கடித்த உடனே ட்ராமாலாம் காமிப்பாங்களே, கடித்த உடனே பொத்தின விழுகிற மாதிரி. ஒரு ஆப்பிள் எடுத்து இவன் கடித்த உடனே பொத்தின என்னமோ ஆயிடுச்சு, இவனுக்கு சிலருன்னு விஷம் இறங்கிடுச்சாக்கும். அதில் ஒன்றும் இல்லைங்க, அதில் ஒன்றும் கிடையாது. எல்லாம் இந்த ஃபெய்த் தாங்க. சாப்பிடாது இருந்த காலம் வரைக்கும் தேவனுடைய வார்த்தை தான் பெருசு. தேவனுக்கு நான் கீழ்ப்படிவேன், அவர் எனக்கு மேலே இருக்கிறார், நான் எல்லாத்தையும் ஆண்டு கொள்கிறேன், அவர் என்ன ஆண்டு கொள்கிறார் என்கிறதை அவன் சொல்லாமல் வெளிப்படுத்துகிறான் இல்லையா? அதை சாப்பிடாமல் இருந்த வரைக்கும். சாப்பிட்ட உடனே அதை எதை காமிக்கிறான்? நானே பார்த்துக்கிறேன், எனக்கு எப்படி வாழணும்னு எனக்கு தெரியும். அப்போ அதுதான் அங்கே பிரின்சிபல். அதை அவன் சாப்பிடாமல் இருந்த வரைக்கும் அவன் என்ன சொல்கிறான்? கர்த்தர் தான் எனக்கு ஆதாரம், ஆழத்துலேருந்து தான் எல்லாம் வந்தது, அவரை தான் நான் வணங்குகிறேன், அவர் சொன்னதுக்கு தான் நான் கீழ்ப்படிவேன். என்னைக்கு அதை எடுத்து சாப்பிட்டோனோ அவன் அன்னைக்கு என்ன சொல்கிறான்? எனக்கு அவர் தேவையே கிடையாது, நானே பார்த்துக்கிறேன். நான் சொல்கிறேன், தரித்திரம் அன்றைக்கு தான். என்னைக்கு அவன் எடுத்து அதை புசித்தானோ அன்றைக்கி தான் தரித்திரம் ஆரம்பிச்சிது. அதை எடுத்து சாப்பிட்டான், அன்றைக்கி ஆரம்பிச்சிருச்சு தரித்திரம். முள்ளும் குறுக்கும் விளைய ஆரம்பிச்சிருச்சு. இப்போ சாப்பிட்றதே ஒரு பெரிய பிரச்சனையாக ஆகிவிட்டது. பஞ்சம் எங்கே பார்த்தாலும் பஞ்சம். கர்த்தர் உண்டாக்குனார். கர்த்தர் உண்டாக்குன பூமியில் பஞ்சம் இருக்குதா? கர்த்தராக உண்டாக்குனார் பஞ்சத்தை? கிடையாது. பஞ்சமெல்லாம் எதனால் வந்தது? சாபத்தினால் வந்தது. அதனால தான் நான் சொல்கிறேன், ஆசீர்வாதத்தை எடுக்க தெரிந்தவர்கள் பஞ்சம் என்கிற சாபத்தை மேற்கொள்கிறவர்களாய் இருக்கிறார். உங்கள் வீட்டிலே பஞ்சம் இருக்காதுன்னு நான் சொல்கிறேன். விசுவாசத்தை கற்றுக்கொள்ளுங்கள். பஞ்சம் இருக்கக்கூடாது. வீட்டில் பஞ்சத்தை அகற்ற முடியும், உங்களால் அதை நீக்க முடியும். பஞ்சம் உங்களுக்கு இல்லை அல்ல. ஊரெல்லாம் பஞ்சமாக சொல்கிறாங்க. ஊரெல்லாம் பஞ்சம், நம்ம வீட்டிலேருந்து அப்படி தான். ஊரில் ஒரு மாதிரி, நம்ம வீட்டில் ஒரு மாதிரி இருக்கும், நம்ம வீட்டில் வேறு மாதிரி இருக்கும். அப்படி தான் அது. பஞ்ச நேரத்திலேயே நீங்கள் செழிப்பீர்கள். இதெல்லாம் வேத வசனத்தின் சத்தியம். அதைத்தான் ஆசீர்வாதம் பண்ணுது. பஞ்சம் சாபத்தை போக்குகிறது. பஞ்சத்தை காட்டிலும் ஆசீர்வாதம் மேலானது. தேவனுடைய ஆசீர்வாதம் பஞ்சத்தை போக்குகிறது, சாபத்தை போக்குகிறது. ஆசீர்வாதம் வெளிச்சத்தை போல, சாபம் என்கிறது இருளை போல. அதை காட்டிலும் இது வல்லமை உள்ளதாய்